Welcome to everyone. In the last video lecture, we dealt with the overview of the subject process planning and cost estimation. In this video, we are going to discuss about Unit 1 process planning. The topics to be covered in this video are process planning definition, what are the informations required to do the process planning, factors affected for the process planning procedure. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங்கோட டெஃபனிஷன், ப்ராசஸ் பிளானிங்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ப்ராசஸ் பிளானிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன தகவல்கள்லாம் வந்து ப்ராசஸ் பிளானிங் பண்ணுறதுக்கு தேவை. முன்னாடி ப்ராசஸ் பிளானிங்கை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அதனால் அந்த ப்ராசஸ் பிளானிங்கான ப்ரொசீஜர், அதை எப்படி அந்த ப்ராசஸ் பிளானிங் பண்ணணும், அந்த மெத்தடாலஜி எல்லாத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டெஃபனிஷன். The process planning is defined as the process of determination of the methods by which a product is to be manufactured economically and competitively. So, what is mean by process planning means we have to define or we have to decide what are the process we require to do the manufacturing the product, and at the same time the process must be in an economical and competitive manner. அதாவது ப்ராசஸ் பிளானிங் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கும். அந்த வழிமுறைகள், அந்த ப்ராசஸில் இருந்து எந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக செய்யக்கூடியது, அதான் எளிதான மற்றும் சிக்கனமான செயல்முறை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து ப்ராசஸ் பிளானிங். நம்ம செய்யக்கூடிய பொருளை வந்து எந்த ப்ராசஸில் செஞ்சோம் அப்படின்னா எளிதாக செய்ய முடியும், இன்னொன்று வந்து சிக்கனமாக இருக்கும். ஏன்னா எந்த பொருளுமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கம்மியான ரேட்டில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் என்னது அப்படின்னா வந்து ப்ராசஸ் பிளானிங். ஸோ இன்னொரு நம்ம சொல்கிறேன், ப்ராசஸ் பிளானிங் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஸோ அந்த மெத்தட்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம் இந்த ப்ராசஸ் பிளானிங் மூலமாக. பை விச், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, a product is to be manufactured economically and competitively. சிக்கனமாகவும் இருக்கணும், நம்ம வந்து காம்படிட் பண்ணக்கூடிய லெவல்லையும் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ராசஸ் பிளானிங். இந்த ப்ராசஸ் பிளானிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்வயர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குவான்டிட்டி டு பி ப்ரொடியூஸ்டு. So how much quantity we have to produce the component in our industry. நம்ம கம்பெனியில் அந்த பொருள் வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் தயாரிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. நெக்ஸ்ட் ஒன், டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ we have to know about the specifications of the product, the product's material, the product size, the tolerance and all details about the product. ஸோ அந்த டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல நம்ம அந்த பொருளை பற்றின அனைத்து தகவல்களையும், அந்த பொருளோட டிராயிங், அதோட சைஸ் என்ன, அது என்ன மெட்டீரியலில் செய்ய போகிறோம், இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் இஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அந்த பொருளோட தரம் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் த ஃபினிஷிங் இஸ் செகண்டரி, இன் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் த ஃபினிஷிங்ஸ் ஆர் ப்ரைமரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு மோட்டார் அவுட்ரு பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மோட்டார் அவுட்ரு பார்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபின்ஸ் எல்லாமே வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அதே வந்து இப்போ ஒரு சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து அந்த ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ குவாலிட்டி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். வி ஷுட் நோ அபவுட் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அண்ட் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். Next one is availability of equipments, tools and manpower. So in our industry, what are the available equipments, tools and manpowers? We should know about these things. நம்ம கம்பெனியில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கோம், எவ்வளோ லேபர்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து இதுக்கு தேவை. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஈச் ஆப்ரேஷன். ஃபார் மேனுஃபேக்சரிங் a component, it contains many processes. So each process having a standard time for each operation. So we should also know about the standard time for each operation.
ஸோ ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதில் நிறையா ப்ராசஸ் பண்ணால் தான் வந்து அந்த பொருள் வந்து நமக்கு ரா மெட்டீரியல் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கிடைக்கும். அப்போ அந்த என்னென்ன ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம எடுத்துக்கணும். Sixth one is sequence of operations to be performed on a raw material. So from raw material to finished product, we have number of operations, but the operations should be in a sequential manner. So in what sequence we have to produce the component. ஸோ நம்ம எந்த வரிசையில் வந்து அந்த காம்பனண்ட்டில் வந்து அந்த ப்ராசஸை செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம முதல்ல ஒரு ப்ராசஸ், ரெண்டாவது ஒரு ப்ராசஸ்னால் அந்த வரிசையில் தான் செய்யணும் அப்படிங்கிறத தகவலையும் நமக்கு தேவை. Last one is process capability of each machine and equipment. So every machine have a process capability. So if a particular machine have it may be manufactured only 100 components per day, but this information also we have to put on this process planning procedure. So ஒவ்வொரு மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மிஷின் வந்து last one process capability of each machine and equipment. We should know about the process capability of each machine and equipment. ஒவ்வொரு மிஷினோட அந்த எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிற மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட்டோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி என்ன, அதில் ஒரு பெர் டேக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னென்ன தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ராசஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ராசஸ் பிளானிங். என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் பிளானிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு அதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேட்டாஸ்லாம் சேஞ்ச் ஆனால் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பிளானிங்கை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ராசஸ் பிளானிங்கில் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இந்த பொருளை வந்து இந்த மிஷின் மூலமாக நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். பட் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அவைலபிள் மிஷின் நேரம் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம ப்ராசஸ் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் we planned the process plan for producing 500 numbers of component, but if in some time it may be increased or decreased, it may affect the process planning. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் பிளானிங் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். Whenever the production of volume, quantity we have produced is changes, the process planning also changes. நம்ம எப்பெல்லாம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வால்யூமை சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ் பிளானிங் வந்து சேஞ்ச் ஆகும். எதனால் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் பிளானிங் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னா குவான்டிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்ததான் குவான்டிட்டி டு பி ப்ரொடியூஸ்டு. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து ப்ராசஸ் பிளானிங் பண்ணியிருக்கோம். ஸோ அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், டெலிவரி டேட்ஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ். we are planned to deliver the products within a week, but we planned to deliver the product within a week, but they are urged us to deliver within 4 days. When that time the process planning may be affected. அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1 வீக்கில் வந்து நான் சப்ளை பண்ணுறேன், நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஆர்டரை வந்து 1 வீக்கில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து எனக்கு ஒரு 4 டேஸ்லேயோ இல்லை 2 டேஸ்லேயோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த ப்ராசஸ் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து அந்த டெலிவரி டேட்ஸ் ஃபார் த ப்ராடக்ட்ஸ். தேர்ட் ஒன், அக்யூரசி அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் மிஷின். We already see in the information required, the process planning is purely depends upon the process capability of machine. நம்ம ஏற்கனவே ப்ராசஸ் பிளானிங் இன்ஃபர்மேஷனில் பார்த்துருக்கோம். அந்த ப்ராசஸ் பிளானிங் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா வந்து நம்மகிட்ட இருக்க மிஷினோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஸோ அது சேஞ்ச் ஆச்சு, கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுது அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேன் பவர் அவைலபிள். The process planning is based on the manpower. We already know that man, machine, material are the important parameters for
deciding the process planning. But the experienced man, if we planned for producing a component in a particular machine with a particular labor, if the labor is absent or take leave for some reasons, it may be affected the process planning. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்கில் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் பவரை பேஸ் பண்ணி ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணி இந்த பொருளை வந்து இவ்வளோ நல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்கேஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு லேபர் வரலை, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு லேபர் அந்த இடத்துல டெபிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த ப்ராசஸ் வந்து முடியறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ அதுவும் அந்த ப்ராசஸ் பிளானிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேன் பவர் available is also affected the process planning. Change is if any changes in these parameters, the volume of production, delivery dates, accuracy and the skill and experience of labor may be changes, the process planning also changes. So நம்ம இங்க கொடுத்திருக்கிற அந்த parameter volume of production, delivery date, accuracy and process capability of machines, the skill and experience of manpower, இதில் ஏதாச்சும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா நமக்கு process plan என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆயிரும். Next, specifications of materials used. For example, in a design, we are planning to manufacturing the component by mild steel. But during the manufacturing time, we are changes the mild steel component to the stainless steel. It also affect the process planning. ஸோ நம்ம அந்த மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணாலும் ப்ராசஸ் பிளானிங் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு அலுமினியம் இருக்குது, அந்த அலுமினியம் மூலமாக வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வரும்போது அந்த மெட்டீரியலை மாற்றிடுறோம், அலுமினியம் வேண்டாம் காப்பர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதனாலே அந்த ப்ராசஸ் பிளான் சேஞ்ச் ஆகும். என்ன காரணம்னா, whenever the material changes, the machineries also changes, the processes also changes. நம்ம மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மெஷினரிஸ் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ப்ராசஸ் சேஞ்ச் ஆகலாம், இல்லை டைம் அதிகமாகலாம். அதனாலேயும் அந்த ப்ராசஸ் பிளானிங் வந்து அஃபெக்ட் ஆகும். லாஸ்ட் ஒன் இஸ் அக்யூரசி ரெக்வயர்ட் இன் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். இந்த அக்யூரசி லெவல் ஆல்சோ சேஞ்சஸ், த ப்ராசஸ் பிளானிங் வில் பி சேஞ்சஸ். ஸோ நம்ம அக்யூரசியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இனிஷியலாக வந்து இதில் வந்து ரஃப் மெஷினிங் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஃபைன்டு மிஷினிங்காக இருக்கணும், நல்லா ஃபினிஷிங் ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்போ இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அதனாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பிளானிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராசஸ் பிளானிங் ப்ரொசீஜர். ஸோ ப்ராசஸ் பிளானிங் ப்ரொசீஜரில் ப்ராசஸ் பிளானிங் எப்படி பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸில் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஒர்க்கிங் டிராயிங். செகண்ட் ஒன் டேக்கிங் மேக் ஆர் பை டெசிஷன். தேர்ட் ஒன் செலெக்ஷன் ஆன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். Fourth one, selection of machine and equipment, selection of material and preparing bill of materials. Next one, selection of jigs, fixtures, tools and other attachments. Next one, planning the operations. Last one, preparing various documents. So இதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், preparation and study of working drawing. Already we know that the process planning is the process planning is the in between the design phase and the manufacturing phase. It is the இது வந்து டிசைனுக்கும் மேனுஃபேக்சருக்கும் இடையில இருக்கிற ஒரு செயல்பாடு தான் வந்து என்னது அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங். நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லுங்க, இட் இஸ் இன் பிட்வீன் த டிசைன் ஃபேஸ் அண்ட் த என்னது மேனுஃபேக்சரிங் ஃபேஸ். ஸோ அப்போ டிசைன் ஃபேஸ்லேருந்து நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா அதோட டிராயிங் கொடுத்துருவாங்க. நம்ம ப்ராசஸ் பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா அந்த டிராயிங்கை வந்து ஸ்டடி பண்ணணும். அதான் கொடுத்துருக்கோம், ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஒர்க்கிங் டிராயிங். அந்த டிராயிங்கில் வந்து என்னலாம் இருக்குன்னா, the drawing contains geometrical shape, dimensions of each component with tolerance, surface finish required, heat treatment and surface coating required, bill of materials, what are the materials required and how much amount required, and the dimensions, tolerances, all should be mentioned in the working drawing. It's applied from the design department. So design departmentலேருந்து நமக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அந்த டிராயிங் கொடுத்துருவாங்க. நம்ம ஏற்கனவே டிராயிங்லாம் படிச்சிருக்கிறோம். மிஷின் டிராயிங்கில் ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பனண்ட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் அந்த டிராயிங்கில் எல்லாமே இருக்கும். அதோட டைமென்ஷன் என்ன, ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ 3Dலாம் கொடுத்துருப்போம். டைமென்ஷன்ஸ் என்ன, டாலரன்சஸ் என்ன, சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்ன, எந்த இடத்துல என்னென்ன எப்படி சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கணும், என்ன ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பார்ட்டுக்கு எந்தெந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து அந்த டிராயிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணும் கொண்டு அந்த டிராயிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்
in the process planning, we have to study about the working drawing and following details we may get from the working drawing. The drawing should be national and international standards. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே எம்என்சிஸ் ஒரு கம்பெனியில் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டிசைன் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறதுக்கும் இடையில வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ஒன்று போல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா preparation and study of working drawing. But preparation of working drawing is in the design department itself. But we have to study about the drawing and what are the parameters we needed taking from the drawing. நமக்கு என்னென்ன தகவல்கள் வந்து வேணும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நமக்கு என்னென்ன குவான்டிட்டி வேணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த மிஷின் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே வந்து இதில் இருந்தால் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். செகண்ட், டேக்கிங் மேக் ஆர் பை டெசிஷன். In this step, decide whether above material, part or assembly can be manufactured within the factory or can be brought from outside sources. இதில் இந்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோன்னா, நம்ம இப்போ ஒரு காம்பனன்ட் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லா பார்ட்டுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா, இல்லை வெளியே இருந்து வாங்கலாமா, இப்போ எவ்வளோ குவான்டிட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணால் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு அனலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அனலிசிஸ் தான் வந்து பிரேக் ஈவன் சார்ட் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் எ குக்கர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, த பாட்டம் ஆஃப் த குக்கர் அண்ட் டாப் கவர் இட் செல்ஃப் மேனுஃபேக்சர்டு இன் த குக்கர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. த ஹேண்டில், த பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் ஆர் brought from the outside sources. அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த குக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த பாட்டமில் இருக்க அந்த பாத்திரம், மேலே இருக்க கவர் மூடி, இது மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த ஹேண்டில், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்க வாசர், இது எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னா வெளியே இருந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராசஸ் பிளானிங் பண்ண போகிற ப்ராடக்ட்டில் அனலைஸ் பண்ணணும். இதில் எதெல்லாம் வந்து நம்ம கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், எதெல்லாம் வந்து நம்ம வெளியே இருந்து தான் வாங்கணும், இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம். அது வந்து மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை அந்த பொருளோட ஒரு பார்ட்டாக இருக்கலாம். இட் மே பி எ மெட்டீரியல் ஆர் எ பார்ட் ஆஃப் அ ப்ராடக்ட், பார்ட் ஆஃப் அ அசம்பிளி அப்படின்னு இருக்கலாம். இப்போ ஒரு அது எல்லாமே நம்ம வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பார்க்கும்போது அதில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலெக்ஷன் ஆன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். தேர்ட் ஒன் இஸ் செலெக்ஷன் ஆன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ட்ராயிங்கில் எடுத்தாச்சு. அதில் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ 10 காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா 8 காம்பனன்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், 2 காம்பனன்ட் வந்து வெளியேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத 2வது ஸ்டெப்பில் டிசைட் பண்ணியாச்சு. இன் தேர்ட் ஸ்டெப், செலெக்ஷன் ஆன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். செலக்ட் த சூட்டபிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் த ப்ராடக்ட் among the processes such as welding, casting, machining, whatever it may be. ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா, என்னதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த ப்ராடக்டை எந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் மேக்கிங் எ கியர் இதில் பண்ணலாம், மிஷினிங்கில் வந்து பண்ணலாம். இப்போ இந்த மோட்டரோட அவுட்ரு பார்ட்ஸ் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கேஸ்டிங்கில் வந்து பண்ணுவாங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ப்ராசஸில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூட்டபிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் we have to select. So in third step, select the suitable manufacturing process for making the product or a part of the product. Fourth step, selection of machine and equipment. இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட், செலக்ட் த சூட்டபிள் மெஷின் based on the process we have selected and equipment from the available machines in the company. ஸோ நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்க ப்ராசஸை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ்க்கு எந்த மெஷின் வேணும், எந்த எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப், செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். ஸோ the material is selected based on the bill of material. Already we know that the material எல்லாமே வந்து bill of material டிசைன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ select the material based on the bill of material. Step 6, selection of jigs, fixtures and other attachments. By selecting the machines or equipments, next step we have selecting the jigs and fixtures or attachments for making the component. Next one, planning the operation. ஸோ 7வது ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து அதை பண்ணிட்டோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் செய்ய போகிறோம்
அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டர்னிங் பண்ணணும், அப்புறம் ஒரு ஃபேஸிங் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு ட்ரில்லிங் பண்ணணும், கவுண்டர் போரிங் பண்ணணும், கவுண்டர் ஷிங்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்பரேஷன்ஸை சொல்லியாச்சு. அதை எந்த சீக்வன்ஸில் பண்ணணும்? ஸோ பிளானிங் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன். எந்த வரிசையில் நம்ம வந்து அந்த ப்ராசஸை பண்ணணும் அப்படிங்கிறது 7வது ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராசஸ் பிளான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த 7 ஸ்டெப்பில் இருக்க டீட்டெயில்ஸை எல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுறோம். அதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராசஸ் பிளான். ஸோ in this video we learned many things. First one is what is meant by process planning. ஸோ ப்ராசஸ் பிளானிங் அப்படிங்கிறது திருப்பி இருக்க சொல்கிறோம். இட் இஸ் அ டிட்டர்மினேஷன். கண்டுபிடிக்கிறோம். என்னத்தை கண்டுபிடிக்கிறோம்? ஒரு பொருளை எந்த ப்ராசஸ் மூலமாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கனாமிக்காக இருக்கும். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் பை விச் எ ப்ராடக்ட் இஸ் டு பி மேனுஃபேக்சர்டு எக்கனாமிக்கலி அண்ட் காம்படிட்டிவ்லி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை தான் வந்து ப்ராசஸ் பிளானிங். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் required for process planning. So how much quantity we are going to produce, and what are the specification of the product, quality of the product, and availability of equipment, tools, manpower in our industry. ஸோ எவ்வளோ தயாரிக்க போகிறோம் இந்த பொருளை, அந்த பொருளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட குவாலிட்டி எவ்வளோ தரத்துக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மேன் பவர்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். Next வந்து standard time for each operation. This is also information required for process planning. Standard time for each operation, sequence of operations to be performed on a raw material, process capability of each machine and equipment. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து எந்த சீக்வன்ஸில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம் ப்ராசஸ் பிளானிங்கில் பார்த்தோம் எந்தெந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிற 7வது ஸ்டெப்பில் சொல்லியிருக்கோம். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் ஈச் மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் தேவைகள். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணோம், அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து எதுவும் வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. ஸோ அதே குவான்டிட்டி எவ்வளோ, அந்த ப்ரொடக்ஷன் வந்து குவான்டிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங் சேஞ்ச் ஆகும். டெலிவரி டேட்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங் சேஞ்ச் ஆகும். அதோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் மிஷின்ஸ் சேஞ்ச் ஆச்சுனாலும் சேஞ்ச் ஆகும். த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேன் பவர் அவைலபிள், specification of materials used, materials changes, the process planning also changes whenever. Accuracy required in the products and the components. Last one is process planning procedure. So first step, preparation of working drawing, it is based on the design department, and the process planning we are given to the manufacturing department. So we are in between the design and manufacturing department. Already I told that. ஸோ ஒர்க்கிங் ட்ராயிங் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம். எதெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னா அதோட ஜாமெட்ரிக்கல் ஷேப், அதோட டைமென்ஷன்ஸ், சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஹீட் ட்ரீட்மெண்ட், டாலரன்சஸ், பில் ஆஃப் மெட்டீரியல், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஒரு கண்ட்ரியில் வந்து ட்ராயிங் போடுறது, இன்னொரு கண்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டேக்கிங் மேக் ஆர் பை டிசிஷன். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஸோ அதில் எந்தெந்த காம்பனண்ட் ஆர் எந்தெந்த பார்ட்ஸ் வந்து we are going to manufacture, what are the parts we can be brought from the outside sources. எதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், எதெல்லாம் வெளியேருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறது இதில் டிசைட் பண்ணிவிட்டு, எதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோமோ அது என்னென்ன ப்ராசஸில் பண்ணணும், வாட் ஆர் த ப்ராசஸ் we are available, select the suitable process available in our industry. ஓகே, ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, அதில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், அதுக்கு எந்தெந்த ப்ராசஸ் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டெப்பில். ஸோ அந்த ப்ராசஸ் சூஸ் பண்ணியாச்சு. அப்போ அந்த ப்ராசஸை எந்த எக்யூப்மெண்ட்டில் பண்ணணும், எந்த மிஷினில் பண்ணணும் அப்படிங்கிறத சூட்டபிள் மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரம் த அவைலபிள் மிஷின்ஸ் இன் அவர் கம்பெனி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். ஸோ செலக்ட் எ மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் த பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்குற அந்த டேட்டாஸை வச்சு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் ஜிக்ஸ், ஃபிக்சர்ஸ் அண்ட் அதர் அட்டாச்மெண்ட்ஸ். 7th one, planning the operation. The last one is preparation of process planning. Thank you very much.